தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 15ஆம் வாரம், ஜூலை 18, சனிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் தேதி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். தூய ஆவியே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த இனிமையான காலை பொழுதை தந்தவரே, உம் இதயத்திற்கு பிரியமான பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புதிய விடியல், புதிய வாழ்வை, புதிய நாளை சேர்த்து தந்தமைக்கு நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாளிலே, கடந்த இரவு முழுவதுமே எங்களை பாதுகாத்து கனிநிமை போன்று பராமரித்து உம் காவல் தூதர்களுடைய கரம் கோர்த்து உமது திரு இறுதி ஆசிரால் நிரப்பி நல்லதொரு உறக்கத்தை கொடுத்து மீண்டுமாக புது வாழ்வையும் புத்துயிர்ப்பையும் தந்தமைக்காக நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தர்மையான காலை வேளையிலே இறைவா, எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து செய்த சகல அற்புத செயல்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நன்றி கூறி அர்ப்பணிக்கின்றோம். போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நேர் செய்வித்த அரும்பெரும் ஆச்சரியமுள்ள செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை அன்பு செய்து பராமரிப்பவரே, எங்களுக்கு கொடுத்த உடல் உள்ள சுகத்துக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நல்ல உள்ளங்களை சந்திக்க வைத்தமைக்காகவும் எடுத்து வைத்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து வைத்தமைக்காகவும் எங்கள் மன்றாட்டுக்களை பூர்த்தி செய்து வழிநடத்தியமைக்காகவும் எங்களை ஆசீர்வதித்தமைக்காகவும் எங்களின் வழியாக நல்ல செயல்களையும் நல்ல நபர்களையும் நீர் செய்து வைத்தமைக்கு நன்றியாகவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே உம் தூய ஆவியானோருடைய கொடைகளால் நாமத்தால் உமது ஆசீரால் எங்களை நிரப்பிடவும் அன்னையினுடைய ஆசீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து ஜெபமாலை என்னும் புனித கயிற்றை நாங்கள் ஜெபித்து கொண்டு நெறிந்த நாணலுக்கு நீதி, அமைதியான புரட்சி. இன்றைய நற்செய்தி எங்களை எப்பொழுதும் வலுவற்ற, எளிதில் வளைந்துவிடும் தன்மையுடைய நாணலுக்கு ஒப்பாக அமைக்கின்றது. ஒரு திரி, ஒரு ஒளி எரிய வேண்டுமென்றால் தன்னையே அழித்து எரிய வேண்டும். நாங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளில் எதிர்மறையாக அமைகின்ற போது உமது சித்தத்தில், உமது விருப்பப்படி, உமது நாமம் தாங்கி அவற்றை நாங்கள் நேர்மறையாக்கி எப்பொழுதும் நாங்கள் ஆற்றல் படுத்தும் பிள்ளைகளாகவும் பிறரு மத்தியில் ஒளி வீசும் பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ வரம் வேண்டுகிறோம். எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைந்திடவும், சபையில் திருச்சபையில் உழைக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையர்கள், குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திடவும், எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து ஆசீர்வதிக்கவும் வேண்டுகிறோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.